தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 818 சாலை ஆய்வாளர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நடைமுறைப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு நமது செய்தியாளர் அபினேஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பல்வேறு துறைகளின் சார்பில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். அந்த அடிப்படையில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 104.2 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள், புதிய பேருந்து நிலையம், புதிய பள்ளி கட்டிடங்கள், புதிய நூலக கட்டிடங்கள் என 49 பொது விநியோக கடைகள் உள்ளிட்டவர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 818 சாலை ஆய்வாளர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி வருகிறார். தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் 23.27 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 5 செயல்முறை கிடங்குகள், 30.38 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 3 நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் மற்றும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சார்பில் 7.20 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 நவீன கிடங்குகள் ஆகியவற்றை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து இந்து சமய அறநிலையங்கள் துறையின் சார்பில் 124 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 12 திருக்கோயில்களில் 17 புதிய திட்டப் பணிகளுக்கான கட்டுமான பணிகள் மற்றும் 32 கோடியே 53 லட்சம் மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகள் பழமையான 9 திருக்கோயில்கள் அதன் பழமை மாறாமல் புனரமைக்கக்கூடிய வகையிலான திருப்பணிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து 51 கோடியே 19 லட்சம் ரூபாய் செலவில் 11 திருக்கோயில்களில் 14 முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க இருக்கிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.